இங்க ஹரிச்சந்திரனே வந்தாலும் பொய்யன்னு கட்டமைப்பாங்க, காந்தியே வந்தாலும் களவாணி பொய்யன்னு கட்டமைப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக நபிகள் நாயகம் இறை தூதரோ இறைமகன் இயேசுவா வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபியின் பிடிஎம்னு கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சதுன்னு விவேகானந்தர் சொல்றது, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாது, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறது. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவங்கள் கற்பிச்சது என்ன? உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீ தாண்டா வீரங்கிற. எல்லா தத்துவ ஞானிகளினுடைய கோட்பாடும் இதுதான். இப்ப நீங்க விமர்சனங்களுக்கெல்லாம் பயங்கர கூடாது. அவன் சொல்றான்ல லெலின், உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்துருக்காத, நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்க போராடு. ஏறி கல்லை இறக்கி நான் எழுப்பின கேள்விக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பாரு. நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சு ஆலையை நீயே வச்சு காய்ச்சிற, நீயே விற்கிற, நீ அதை அரசு வித்துக்கிட்டு கள்ள மதுன்னு எப்படி நீ கட்டமைக்கிற? இந்திய நாடு முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் மதுவானது எப்படி? இதுக்கு மட்டும் தடை வந்தது எப்படி? ஏன்னா எந்த மாநில முதல்வனுக்கும் சாராய ஆலை இல்லை, எந்த மாநில ஆட்சியாளனுக்கும் அமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை. அருகில 1/2 கிலோமீட்டர்ல கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, கர்நாடகா ஆந்திராவில் இருக்கு, ரொம்ப வட மாநிலங்கள் கூட போகலை. இந்த மாநிலங்களில் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் கல் அப்படி மதுவாச்சு. நான் இந்த தலைமுறையில நாங்க கண்டுபிடிச்ச ஒன்றா? ஆதியில நாங்க வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து பண்பாட்டோட வாழ்வியலோடு இணைந்து வருகிற ஒன்று பனை. பனை என்னுடைய இனத்தின் அடையாளம், தேசிய இனத்தின் மரம், தமிழ்நாட்டின் மரமே இன்னைக்கு பனை. உங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கு, நான் சொல்றேன். அதை ஒரு சாதி மரம்னு கட்டமைக்கிறாங்க. அப்ப தென்னை பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் பனை இருக்கு, தென்னை இருக்கு, அது நாயர் நம்பூதிரி மரம். எப்படி சொல்லுவீங்க? ஈழவர் மரம் அப்படி சொல்லுவீங்களா? ராஜஸ்தான் பீகார்ல கல்ல இறக்குறான், அவன் நாடாரா? எப்படி? நான் ஆடு மேய்க்கிறேன் கோன், ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்கால இங்க ஆடு மேய்க்கிறான், பிரேசில ஆடு மாடு மேய்க்கிறான், அவனும் நானும் ஆயிரா? சொல்லுங்க, நானும் அவனும் ஒன்னா? இது என்ன சொல்லுங்க? இது ஒரு பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரம். எல்லாருக்கும் வக்கனையா கருப்பட்டி காஃபி குடிக்கணும், கருப்பட்டி திங்கணும், பணம் ஏறிடக்கூடாது. பைத்தியங்களே எந்த தொழிலும் செய்யலாம், இழிவல்ல. எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் இழிவு.